வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா கைரேகை ஜோதிடம். இதில் முக்கியமாக வெல்த், ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சிகள் பெறுவோன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆண்கள் வலதுகையை பாருங்கள், பெண்கள் இடதுகையை பாருங்கள். இப்போ சொல்லக்கூடிய ரேகைகள் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ரேகைகள் உங்கள் கைரேகைகள் இருந்துட்டாலே யோகமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்படி பார்க்கும்போது வலது கையில் ஆண்கள் இருந்தாலும் சரி, இடது கையில் இருந்தாலும் சரி, 2 கைரேகைகளுமே இருந்ததுன்னா கூடுதல் போனஸ். அதேமாதிரி தான் பெண்களுக்கும் வலது இடது இப்போ சொல்லக்கூடிய ரேகைகள் ரைட்டு லெஃப்ட் 2 கைரேகைகளும் இருக்குது, ஒரு கொடுப்பனை. அந்த அமைப்படி பார்க்கும்போது இந்த காட்டை பாருங்கள். குருமேடு சொல்லக்கூடிய அமைப்பு அவர் தான் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான காரக கிரகம் சொல்லக்கூடியவங்க. அதேமாதிரி சுக்கிரமேடு சொல்லக்கூடியது வசதி வாய்ப்புகளை குறிக்கூடிய மேடு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது இந்த குருமேடு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து சுக்கிரமேடும் நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பில் பள்ளமாக இல்லாமல் எந்த ஒரு தடை கொடுகளும் இல்லாமல் நல்ல ஒரு சுமூகமான அமைப்பில் மத்தியமான அளவில் இருந்து அந்த ஆயுள் ரேகை சொல்லக்கூடிய அமைப்புலேருந்து ஒரு ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு கீழ் செவ்வாய் மேட்லேருந்து டச் ஆகிட்டு உங்களுக்கு குருமேடை நோக்கிற மாதிரி கேவ் ஷேப்பில் பயணிப்பாங்க. அப்போ உங்கள் கைரேகைகளை பாருங்கள், வலதுகை இடதுகை 2 கைரேகையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரேகை இருந்துட்டாலே வளர்ச்சிகள் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. முக்கியமாக ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு தடைகள் ஏற்படாது. தேவைகளுக்கு பணம் சேரும் சொல்லக்கூடிய அமைப்பு ரேகை. இந்த ரேகை இருக்குது ஒரு கொடுப்பனை. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். எல்லாருக்கும் இந்த மணி ட்ரையாங்கிள் ரேகை தெரியும். ஆனால் அதுலேயே உங்களுக்கு பார்க்கும்போது இந்த விதி ரேகையோட ஒயிட் கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கூம்பு ஷேப் வடிவங்க அதாவது பிரமிடி ஷேப் வடிவங்கள். அதுலேருந்து உங்களுக்கு இந்த சூரிய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த சூரிய விரல் சொல்லக்கூடிய அமைப்பு நோக்கின மாதிரி ஒரு ரேகை கனெக்ட் ஆகிட்டு மேல் நோக்கின கொடுகளாக பயணிச்சிருந்தோம். அதுலேயே உங்களுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் ஒரு 38 ஏஜ்லேருந்து பெரிய அளவில் வளர்ச்சிகள் இருக்கும். எதிர்பாராத பண வரவு ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு லக், ஜாக்பட், லாட்ரி டிக்கெட் யோகம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படணும்னா இந்த மாதிரி ஒரு பிரமிடி ஷேப் வடிவங்கள் விதிரேகையில் அங்கேருந்து உங்களுக்கு தனரேகை சொல்லக்கூடிய அமைப்பு சூரிய ரேகையை நோக்கிற மாதிரி பயணிக்கக்கூடிய அமைப்பில் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் நிறைய கைரேகையை செக் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரேகை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பெரிய அளவில் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி அவங்களோட ஃப்யூச்சர் பயணங்கள் தொடருது. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இருதய ரேகை சொல்லக்கூடியது விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு மணி ட்ரையாங்கிள் ரேகை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இருதய ரேகையை சிங்கிள் ரேகையை நிறைய பேருக்கு வரும். அதே இருதய ரேகையில் இந்த வி ஷேப்பில் வடிவங்கள் வருவாங்க. கீழ் செவ்வாய் மேடை நோக்கின மாதிரியும் சந்திர மேடை நோக்கின மாதிரியும் கனெக்ட் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ரேகையில் இந்த மணி ட்ரையாங்கிள் சொல்லக்கூடிய இந்த புதன் ரேகையை நோக்கின மாதிரி புதன் மேடை நோக்கின மாதிரி பயணிப்பாங்க. அப்போது இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ரேகையும் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இருதய ரேகையும் கனெக்ட் ஆகிட்டு இந்த ரெட் கலர் ரேகை சொல்லக்கூடிய தான் மணி ட்ரையாங்கிள். அந்த ரேகை டச் ஆகிட்டு உங்களுக்கு புதன் மேடை நோக்கின மாதிரி பயணிச்சிருந்தோம். இவங்களும் பெரிய அளவில் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு, பிஸ்னஸ் மூலிமா நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்பு. அதேமாரி இவங்க ஜென்ரேஷனுக்கு அடுத்த இவங்க ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை சேஃப்டி பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கைரேகைக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மணி ட்ரையாங்கிளில் வி ஷேப் வடிவத்தில் கனெக்ட் ஆகிட்டு இவங்களுக்கு புதன் மேடை நோக்கிற மாதிரி பயணிச்சிடணும். அதிகப்படியான ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சிகளை நோக்கி இவங்க பயணிப்பாங்க. மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கைரேகை. நெக்ஸ்ட்டு காட்ட பாருங்கள். நிறைய பேருக்கு இருதய ரேகை, புத்தி ரேகை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே இந்த இருதய ரேகை எங்கே எண்டு ஆகுதோ அந்த ரேகையோட கனெக்ட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுனாலே அதிகப்படியான ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்படாது. இவங்களுக்கு எப்பவுமே மற்றவங்க கொடுக்கக்கூடிய பொசிஷனே தான் இவங்க நிலைகள் இருக்கும். நிறைய பேர் கைரேகையில் இருதய ரேகை, புத்தி ரேகை இடையில எக்ஸ்பிரி அமைப்பு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கைரேகைகளை பார்க்கும்போது இருதய ரேகையோட விதி ரேகை கனெக்ட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அதன் பிறகு கிளை ரேகைன்ற மாதிரிலாம் பயணிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ரேகை இருக்கக்கூடிய கைரேகைலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிறப்பின்லேருந்தே பார்க்கும்போது நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை தான் இவங்க வாழ்வாங்க. பிறப்பிலிருந்து சரி, இவங்க பருவத்துக்கு ஏற்ற மாதிரியும் சரி, இவங்க தேவைகள் அனைத்துமே இவங்க பூர்த்தி ஆகும் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த கைரேகை இருக்கிறதுனால நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அமையும். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இதில் முக்கியமாக 3 மேடுகள் நல்லா இருந்துட்டாலே போதும், கொஞ்சம் யோகமான அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். அதே மாதிரி விதி ரேகையை நம்ம பார்க்கணும். அப்போ குரு மேடு சொல்லக்கூடியது சிறப்பாக இருக்கணும். சுக்கிர மேடு சொல்லக்கூடியதும் நம்மளுடைய தடைகள் ஏற்படாது. ஏன்னா வாழ்க்கையோட பிற்பாதி வரைக்கில் கணவன் மனைவி சொல்லக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குரு சுக்கிர மேடை கணக்கிடும்.
அப்போ அந்த குருமேடும் சுக்கிரமேடும் சிறப்பாக இருந்து ஆயில் ரேகையில் சுக்கிரமேடை ஒட்டின மாதிரி ஒரு கேவ் ஷேப்பில் ஒரு வடிவம் வந்து ஆயில் ரேகையிலையும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு புதன் மேடை நோக்கின மாதிரியும் புதன் மேடும் சிறப்பாக இருந்தால் அந்த புதன் ரேகை ஸ்லோகம் சிறப்பாக இருந்ததுன்னா இந்த இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயில் ரேகை, விதி ரேகை, அதுவும் விதி ரேகை சனி விரலை நோக்கின மாதிரி நடுவிரலை நோக்கின மாதிரி மேல் நோக்கி பயணிச்சிருந்தோம் உங்களுக்கு இயல்பாகவே சரி, நீங்கள் பிறப்பின் அமைப்புலேருந்தே சரி, நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை தான் நீங்கள் வந்து வாழ்வீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு நுணுக்கமான அறிவாற்றல் உடைய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான், நல்ல ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான், தந்தையோட பிஸ்னஸை எடுத்து பண்ணக்கூடிய நபரோட கைரேகெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வந்து இவங்க வந்து ஜாப், பிஸ்னஸ் எதில் ஷைன் ஆகி நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் அமையும் பார்க்கும்போது பிஸ்னஸில் நல்ல சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்க ஃபியூச்சர் பயணங்கள் தொடருது. எப்பவுமே இவங்க கைரேகை எப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் தான் இவங்க வந்து வாழ்கிறாங்க. அந்த அமைப்பில் இந்த கைரேகை ஸ்லோக அமைப்பு ரொம்ப யோகமான கைரேகை ஸ்லோக அமைப்பு. இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.